ஒகேனக்கலுக்கு வந்து கார்ல போய்கிட்டு இருக்கோம். குளிக்கிற இடம். வாவ் गाइस சீரியஸ்லி வேற லெவல். அக்கா கிட்ட வந்து பேசியாச்சு. ஃபிஷ் எடுக்க போறோம். 100 ரூபாய் சொன்னாங்க. 200 ரூபாய்க்கு பாத்தீங்களா அடிச்சு பிடிச்சு பேசி பிடிச்ச ஃபிஷ். சாப்பாடை பத்தி பெருசா ரிவ்யூ பண்ண வேணாம். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து அதை தான் ஒரு தெய்வமா பாக்குறாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சாண்ட் பார்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஹே காய்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்கூரில் இருந்துட்டு ஒகேனக்கலுக்கு வந்து காரில் போய்கிட்டு இருக்கோம். போன விளாகில் வந்து நம்ம சிவிலேருந்து அப்படியே கிளம்பி திருப்பத்தூர் வந்திருப்போம். ஸோ இந்த விளாகில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மார்னிங்கே நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஆக்சுவலி என்னென்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து அவன் நமக்கு வேற ஒரு ரூம் போட்டிருக்கான். யார் புது மாப்பிள்ளை. ஸோ நம்ம அங்கே போய் தங்கலை. இப்போ இன்னொருத்தன், அதாவது கோவாக்கு 3 பேர் போயிருப்போம்ல. ஸோ அதில் இப்போ லெனின் வந்து நான் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்தமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று கொடுத்தாங்க. இந்த பனியாரம் வடை வச்சு சாப்பிட்டுட்டு இவன் தான் நம்ம டிரைவர். கைஸ், ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் போல். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு, ஸோ போட்டிங் இருக்கும். போட்டிங் போயிட்டு முடிஞ்சால் ஆயில் மசாஜ், ஸோ அதுவும் ட்ரை பண்ணலாம். டிரைவர் ஏதோ மூஞ்சி மாதிரி நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ஸ்மூத்தாக போங்க, அவசரமே இல்லை. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடும். நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்க ஃபங்க்ஷனுக்கு? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தாலி கட்ட போறியா? உனக்கு எப்படா கல்யாணம்? எனக்கா மச்சி, பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம். பொண்ணு நிறைய இருக்குடா, உனக்கு எத்தனைடா வேணும்? சீக்கிரம் காலகாலத்துல கல்யாணத்தை முடி. கால் பண்ணான் கைஸ் மச்சி, கால் பண்ணிட்டு இந்த மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டான். எனக்கு கல்யாணம்டா அப்படின்னா. அட்வான்ஸ் ஹாப்பி மேரி லைஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டேன். மச்சி நேரில் வந்து நீ சொல்லணும்டா அப்படின்னா. நான் வந்து எப்படின்னா, நான் அதிகமாக மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போக மாட்டேன். அது எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஃபேமிலிக்குள்ளேயே அதிகமாக போனது கிடையாது. அப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு என்னடா அப்படின்னு கேட்டேன். அவன் வந்துட்டு மச்சி அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கடா, அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்க, அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ட்டான். இப்போ என் காலையிலேயும் கால் பண்ணிட்டான், எங்கடா இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? ஆனால் நாங்கள் நினைச்சோங்க காலையில் கால் பண்ண மாட்டான், கட் பண்ணிடுவான். ஆமாம், அவனா கால் பண்ணான். நான் கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. ரைட்டு, நம்ம நாளைக்கு போயிட்டு அவனை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சு செய்யலாம். கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் அங்கே ஃபாரஸ்ட்டில் ஒரு 100 ரூபா வாங்கினாங்க. அப்புறம் கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு 50. இங்கே ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வந்துட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆயில் மசாஜ்லாம் பண்ணலை. நம்ம மீன் இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தோன்னா அதை வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸ். அதுவுமே வர்ற வழியில் நிறைய கேட்டாங்க. பட் வந்து நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மீனை வந்து நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது அந்த பேக் சைடில் தெரியும். ஸோ அது வந்து அப்படியே சமைச்சு கொடுப்பாங்க நமக்கு. மீனை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே, பெரிய பெரிய மீனாக இருக்குது கைஸ். 1 கிலோ 2 கிலோன்னு எடுத்து கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே சமைச்சு வச்சுருவாங்க. நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்தால் இங்கே சமைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் ஒகேனக்கலில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ். இந்த ஹோட்டல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது, ஃபுல்லாக சமையல் தான். பாருங்கள், ஒரு பெரிய மலை டெம்பிள் இருக்குது பாருங்கள். அம்மன் டெம்பிளுக்கு இது பண்ணிருக்காங்க. குளிக்க தடை செய்யப்பட்ட பகுதி. இது பெரிய நீர் சூழல் உள்ள பகுதியா? இங்கே எங்கடா நீர் சூழல் இருக்குது? அதில் போட்டுருந்தாங்க. அங்கிட்டு இருக்குமா? இங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இது ஏதோ ஓட மாதிரி தானே இருக்குது. அக்காக்கிட்ட வந்து பேசியாச்சு. ஃபிஷ் எடுக்க போகிறோம். 1 கிலோ எடுத்துகிட்டு சமைக்க கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க என்ன எடுக்கலான்ட்டு அப்படியே பார்க்கலாம். 100 ரூபா போட்டுருந்தாங்க. 2 கிலோ போடும். நல்லா என்னடா இப்படி வரைச்சிருக்கு. நல்ல மீனா இருக்கா பார்த்து கூடாது.
நல்லா இருக்கு. அவ்வளோ வாங்கினதுக்கு இந்த கட்லாக்கு இது போட்டுடலாம்ல பேசாம. எது அவ்வளோ வாங்கினதுக்கு இந்த இதில் ஏதாவது 2 அப்படி போட்டுடலாம்ல. அது எவ்வளோ? பெருசா 1 கிலோ 150 ரூபா. 1 கிலோ குழம்பு போட்டு இது 1 கிலோ வறுவல் போட்டு நல்லா இருக்கு. முள்ளுந்தா கூட நல்லா டேஸ்டா இருக்கும். சரி அது 1 கிலோ போட்டு 1 கிலோ இதை அடினா நாங்கள் வந்து டோட்டலாக ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 ஜிலேபி, ஒரு பெரிய கட்லாக். அக்கா வந்து சமைச்சு வச்சுருவாங்க. நம்ம போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு போட்டிங்லாம் போயிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து சாப்பாடை டேஸ்ட் பண்ணலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்களா 7D சினிமான்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல். உள்ளே வந்து எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. வரிசையில் குட்டி குட்டியாக கடைகள், குளிக்கிற இடம் அந்த சைடில் அந்த கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வழியே இறங்கி போயிட்டு அங்கே போயிட்டு அப்படியே சூப்பராக குளிக்கலாம். அந்த ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து அந்த சைடு போட்டில் போகிறப்ப அதை பார்க்கலாம். ₹400 சொன்னாங்க, ₹200 பார்த்தீங்களா அடித்து பிடிச்சி பேசி ஓகே பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம ப்ரோ வந்து மசாஜ் பண்ணதுமே நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே குளிச்சுட்டு ஸோ அடுத்து வந்து போட்டிங் கிளம்பிடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தாக்கு அப்படியே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸில் வந்து சும்மா சூப்பராக குளித்தோம். நல்லா ப்ரோ வந்து ஆயில் மசாஜ் பண்ணார். நான் பண்ணலை, ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் பண்ணலை. எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸில் குளித்ததே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது. நல்லா சூப்பராக குளிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு போட்டிங் போவோம். அப்படி இல்லைன்னா போட்டிங் போயிட்டு சாப்பிடுவோம். அங்கே சமைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து எப்படி வாடகைக்கு எடுத்து சமைக்கிறதா இல்லை அவங்கவுங்க சொந்த வீடு? ஓ, கவர்மெண்ட் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே ஓகே. ரைஸு, அப்புறம் ஃபிஷ்ஷு பொரிச்சது, குழம்பு எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிடலாமா? ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு. சூப்பராக இருக்குது ரைஸ். மீன் குழம்பு சூப்பர். ஆஹா, எப்படி சுடுது. பொரிச்ச ஃபிஷ் எப்படி ஆகி வருது. பொரிச்ச ஃபிஷ்ஷும் சூப்பர், மசாலா அருமையாக இருக்குது. ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக விளாக் பண்ணுறோம். சாப்பிட்டுட்டோம். சாப்பாடை பற்றி பெருசாக ரிவ்யூ பண்ண வேணாம், ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதை தான் ஒரு தெய்வமாக பார்க்குறாங்க. வரிசையாக இது எல்லாமே போட்டு தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்களா நிறையா கிளம்பிகிட்ருக்கு. ஒரு பரிசலுக்கு 4 பெரியவர்கள், 1 சிறியவர்கள். அது 5 பேர் போகலாம். நாங்கள் ஒரு 3 பேர் தான். பட் எத்தனை பேர் போனாலுமே இந்த கவர்மெண்ட் வைக்கிற அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹1500 தான். வேறு வழியே இல்லை, புக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்மளோட போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக கிளம்பிருச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் எங்கள் போட்டில். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக சுற்றி காட்டுவாங்க. டேய், அந்த அண்ணன் போட்டை ஓட்ட விடுறான். இன்னும் உள்ளே போயிட்டு அந்த ஒரு சுற்றுவாங்க பாருங்க, அதுதான் வேற லெவலில் இருக்கும். அது அப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு நம்ம மேலே போயிட்டு சூப்பராக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ், பாருங்க. அல்டிமேட். யாருக்கும் என்னது கல்யாணம் ஆகலை. கல்யாணம் வந்து இனிமேல் தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். நல்ல வேலை, வெயில் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயில் மட்டும் ஓரம் இருந்ததுன்னா கொஞ்சம் காண்டாக இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல போட்டை நிப்பாட்டிட்டு ஸோ அங்கே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இவங்க வந்து போட்டை அந்த சைடில் தூக்கிட்டு வந்துடுவாங்க.
அங்கேருந்து அப்படியே சூப்பராக வந்து கரையை கடந்து வந்துட்டோம். உள்ளே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு ஸோ அந்த இடத்துல அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்குன்னு பார்க்குறதுக்கே அப்படி சூப்பராக இருக்குது. அங்கே தான் நம்ம அவ்வளோ தூரத்தில் போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ செம்மையாக இருக்கும். இந்த ஒரு இடம் தான் ரொம்பவே ஒரு ஹைலைட்டான இடம். அங்கே கீழே விழுற அந்த ஃபால்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரையே அடிக்குது அந்த வாட்ரு. தெரியுதா உங்களுக்கு? நான் கையை வச்சு மறைச்சிக்கிறேன், செல்லு ஃபுல்லாக ஈரமாயிரும். பாருங்க ஃபோர்ஸ். ஏ அண்ணா வேணாம் உள்ளலாம் வேணாண்ணா, போதுண்ணா சுத்தி ஃபால்ஸா தான் இருக்கு கைஸ். வாவ் கைஸ், சீரியஸ்லி வேற லெவல். வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி கைஸ். இது மட்டும் கிடையாது, இப்போ இந்த ஃபால்ஸை பார்த்தீங்களா, இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே இதோட இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு ஃப்ளோட்டிங் பெட்டிக்கடை வந்துட்டு இருக்கு. நம்ம எதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம். கடை வச்சு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியா? உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். பட் இங்கே வந்து அமௌண்ட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஹாய் இல்லை அங்கே ஒரு கடை இருக்குது கைஸ். இது கர்நாடகாவும் இது வந்து தமிழ்நாடாம். ஸோ அதுக்கு நடுவில் போகிறனால நம்ம வந்து காவிரி ஆறு ஓடிட்டுருக்கு. இது காவிரி ஆறு தானா? அப்போ அவங்களோட பெர்மிஷன் வேணும்ல இதுக்கு? இது அவங்க திறந்து விடுறது தான் அப்போ. ஓங்களா, இதுதான் வந்து இப்போ செகண்டு ஸ்பாட்டு. இங்கே வந்து இங்கேயுமே அந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை ஸோ எல்லாமே கிடைக்கும் போல். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்பாரில் வந்து இறக்கி விட்ருவாங்க. அங்கே இறங்கிட்டு ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கடுத்து அப்படியே ரிட்டர்ன் போகலாம். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டை பார்க் பண்ணி, அதாவது இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டு பே பண்ணோன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய்ட்டு குளிக்கலாம். ஸோ அங்கே நிறைய போட்டு நிற்கிது. இந்த சைடு தமிழ்நாடு, இந்த சைடு கர்நாடகான்னு சொன்னாங்களா. அவங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு எல்லோ கலரில் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க. ஸோ அது சைடு அது ஃபுல்லாகவே கர்நாடகா பீப்புள், இது வந்து நம்ம தமிழ்நாடு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வில்லேஜ் மக்கள் வந்து அந்த ஒரு பைப் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா இடையில, ஸோ அதை போட்டு தான் வந்து குடிக்கிறாங்க போல். அவங்க மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஒரு காவிரி தண்ணி தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸில் சூப்பராக குளிச்சாச்சு. போட்டிங்கில் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணியாச்சு. அப்புறம் முக்கியமான அந்த மீன் குழம்பு சாப்பாடு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே guys, see you, bye bye. என்ன அவங்க கூட டான்ஸ் ஆடலாம் நினைச்சோம். ஸோ அதான் டான்ஸ் ஆட முடியல. என்னடா சாப்பிட்டுட்டு தெம்பா போய் அவனை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட போறோம். Living life every day, late at night, not okay. All I want, and I pray